மூணார் வந்த செகண்ட் டே வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன அருவி வந்து ஓடுது. காலையில் எழுந்திரிக்கும் பொழுதே அந்த அருவி ஓடுற சத்தம் கேட்டுட்டு தான் இருந்தோம். அவ்வளோ சலசலன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னைக்கு மூணாரை சுற்றி பார்க்க கிளம்பலாம் அப்படின்ட்டு காலையில் நேரமாகவே எல்லாரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் சாப்பாடு கேரளாவோட ஸ்பெஷலான புட்டு கடலைக்கறி தான் செஞ்சிட்ருக்கோம். புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அந்த வெந்து வந்ததையுமே ஒரு மனம் வருது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புட்டு வந்து வெந்துருச்சு அப்படின்ட்டு. மதியத்துக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. வெளியிலலாம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா அமௌண்ட்டும் அதிகமாகும். சரி, அதனால் வீட்டில் இருந்தே சாப்பாடு செஞ்சு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்சல் பண்ணியாச்சு. லோக்கலில் அங்கே இருக்கிற ஒரு ஜீப் வந்து வர சொல்லியிருந்தோம். ஜீப்பில் கிளம்பிட்டோம் மூணாரை சுற்றி பார்க்குறதுக்கு. சாதாரண ரோட்டில் போனாவே சன்சி வாந்தி பண்ணுவா. மூணார் ரோட்டில் மலை மேலே ஏறி வளைஞ்சு போகும்பொழுது அவளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நல்லா வாந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு 2-3 முறை. மூணார் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பிளான் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கூல் லீவ் டைமில் கண்டிப்பாக போகாதீங்க. போகிற இடமெல்லாம் டிராஃபிக் தான், போகிற இடமெல்லாம் கூட்டம் தான். நல்லாவே சுற்றி பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். எங்களால் முடிஞ்ச ஒரு 10-15 இடங்களுக்கு சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு ஒரு பார்க்கில் வந்து மதியம் செஞ்சுட்டு வந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே அந்த டீ தோட்டம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். அடேங்கப்பா, மூணாரில் இவ்வளோ அழகான இடங்கள் இருக்குதா அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பரான இடங்கள் இருந்ததுங்க. நம்ம ஊரில் புரோட்டா வாங்கினா குழம்பு சட்னி கொடுப்பாங்கல்ல, அங்கே கேரளாவில் புரோட்டா தனியாக குழம்புக்கு தனியாக பே பண்ணணும்னு சொன்னாங்க. நைட் சாப்பாடு கடையில் வாங்கி வந்து சாப்பிட்டோம்.